படி 2ஐ தொடங்கும் போது எந்த கையால் தொடங்க விரும்புகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் ஆதிக்கமான கையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த கையில் 2 பந்துகளை பிடித்து உள்பந்தை உறுதியாகவும் வெளிப்பந்தை தளர்வாகவும் பிடிக்கவும். அதனால் முதல் பந்தை எறியும் போது அது கீழே விழாது. இப்போது காட்டப்பட்டுள்ளபடி வரிசையாக செய்யுங்கள். படி 2இன் அதே உயரத்திற்கு நீங்கள் வீசுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விரைவாக எறியாதீர்கள். ஒரு வசதியான தாளகதிக்குள் செயல்படுங்கள். ஓரிரு முறை சரியாக செய்தவுடன் படி 4க்கு செல்லுங்கள். ஏனெனில் 3 முறை எறிந்துவிட்டு நிறுத்துவதை பழகிக் கொள்ளாதீர்கள். இப்பொழுது அதே வரிசையில் நிறுத்தாமல் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் 3 எறிதலை முடித்து படி 3இல் பயிற்சி செய்த பிறகு 4வது எறிதலுக்கு செல்லுங்கள். வலது கையால் ஆரம்பித்தால் வலது 1, இடது 2, வலது 3, இடது 4. இது உங்களுக்கு செய்ய முடிந்துவிட்டால் வலது இடது வலது இடது வலது இடது வலது இடதுக்கு செல்லுங்கள். இதையே தொடர்ந்து ஒரு சுழற்சியாக செய்யுங்கள். எரியும் உயரம் மற்றும் நேரத்தை மனதில் கொள்ளுங்கள். மறக்காதீர்கள், துல்லியமாக எறிந்தால் எல்லாமே எளிதாகிவிடும். எறிதலிலும் கவனம் செலுத்துங்கள். அவ்வளவுதான். இப்பொழுது நீங்கள் 3 பந்துகளை ஜக்லிங் செய்ய கற்றுக்கொண்டீர்கள்.